ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பை காட்ஸ் கிரேஸ் நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். இவன் என்னடா மரம் ஏறுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு நிஜமாவே மரம் ஏற தெரியாதுங்க. நாங்க இப்போ எங்க அத்தை வீட்ல இருக்கோம். அத்தை மீன்ஸ் அப்பாவோட அக்கா. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்திருந்தோம். அவங்க முதலூர்ல இருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்கு. அந்த மாங்காய் பறிக்கிறதுக்காக தான் ஏறலான்னு பார்த்தேன். என் பக்கத்துல ஒருத்தி நிக்கா இல்லையா? அவ நல்லா மரம் ஏறி மாங்காய் பறிச்சாளா, அத பார்த்து எனக்கும் ஆசை வந்து இந்த ஒரு விபரீத முடிவ நான் எடுத்துட்டேன். அங்க மாங்காய் பறிக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல்ல வைக்கிறதால வச்சுக்கங்க. இந்த ஹோட்டல்மா அப்படி அப்படி மெதுவா ஒரு ஓட்டையா கால் வச்சு மேலே ஏறுங்க. இவ தான் எனக்கு மரம் ஏறுறதுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தா. பட் இவளுக்கே மரம் ஏற தெரியாதே! இதெல்லாம் எப்படி கரெக்ட்டா சொல்றா? அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏக்கா இந்த காலை இங்க வைங்க. ரொம்ப பயமா இருக்கு. நீ வைக்கிறியா? ஜிமினா நீ இதுல போ. அடி வாங்கிடுவேன். எல்லாரும் உசுப்பேத்தி விட்டு இந்த மரத்துல ஒரு வழியா நான் ஏறிட்டேன். பட் வந்து எனக்கு இறங்குறதுக்கே அவ்வளோ பயமா இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப் எடுத்து கூட வைக்க முடியல. கடைசியில என் ஹஸ்பண்ட் தான் வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா? அவ தான் வந்து மரத்துல ஏறி அந்த மாங்காய்லாம் பறிச்சுட்டு இருந்தா. அம்மா ஒரு பக்கம் இந்த முருங்கைக்கீரை அதுக்கு வந்து முருங்கை இலை பறிச்சுட்டு இருந்தாங்க. எங்க ஊர்லலாம் வந்துட்டு இந்த மாரி முருங்கை இலைலாம் ஈஸியில கிடைக்காது. நம்ம யார்ட்டயாவது சொல்லி வச்சு அப்படிதான் வாங்கணும். ஸோ அவங்க இங்க வந்தனால ஈஸியா அது பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நெறைய மரம் இருந்துச்சு. ஒவ்வொரு மரமா போய் நாங்க பார்த்துட்டு, இது என்ன மரம்? இது என்ன மரம்ன்னு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய போலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஏன்னா, அந்த ஊருக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ஆயிட்டு. நெறைய இடங்கள் மாறிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஒரு ஊர சுத்தி வரலாம். சாரி ஊர் கிடையாது. அந்த தெருவ சும்மா சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே அப்படி ஒரு வாக்கிங் போட்டோம். அப்பதான் வந்து நெறைய இடங்கள் மாறிட்டு இருந்தது. இங்கலாம் வந்து ரோடே கிடையாது. இங்கலாம் ரோட் போட்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். வழியில வந்து ஒரு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேர பார்த்தோம். ஸோ அப்படியே நாங்க கொஞ்சம் பேசிட்டு போனோம். எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே நெறையா சின்ன வயசு மெமரீஸ் ஞாபகம் வந்துட்டு, முன்னாடிலாம் எங்க ஊருக்கு வந்தாலே ரிட்டர்ன் தூத்துக்குடிக்கு போம்போது எங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டு தான் போவோம். அப்போ அண்ணி, மச்சான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நல்லாருக்கும். இப்ப எல்லாருக்குமே மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் தெரிஞ்சவங்க 2 பேர் பார்த்தோன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒருத்தவங்க வீடு தான் இது. ஸோ அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ஒரு சின்ன கார்டன் செட்டப் வச்சிருந்தாங்களா, அந்த இடம்லாம் நான் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அங்க நல்லா அழகழகா இருந்தனால அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வீட்ல இந்த மரம், செடிலாம் வச்சு அத சூப்பரா மெயின்டெயின் பண்ணி அழகா வளர்த்துட்ருக்காங்க. எனக்கு இந்த மாரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு, நாங்க அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டுற மாரி இருந்தோன்னே, நாங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் ட்ராவல் டைம்ல குடுக்குறதுக்காக கொஞ்சம் கூல் மாரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ரெடி பண்ணி முடிச்சோன்னே, அப்புறம் அத்தை, மாமாட்டலாம் பேசிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அத்தை வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.